வாசிங்க சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி ஒழுகிறது. இதோ இந்த வாரம் நீங்கள் உங்கள் மனதை புதிதாக்க வைக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், உங்கள் பாத்திரம் எப்பொழுதும் நிரம்பி வழியும்படி அவர் உங்களை உயர்த்துகிறவராயிருக்கிறார். வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. வேண்டினோர் எல்லாம் பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக, பரதேசியாய் எல்லோக்கே உம்மை துதிப்பேன். இந்த வாரத்தில் நீங்கள் உங்கள் மனசை புதுசாக வச்சுக்கணும், பழசை யோசிக்கக்கூடாது. பழைய வாரங்களில் கடந்த நாட்களில் இருந்த பற்றாக்குறைகளை உங்கள் மனதில் ஏற்றாதீர்கள். கடந்த நாட்களில் இருந்த தேவைகளை உங்கள் மனதில் ஏற்றாதிருங்கள். கடந்த நாட்களில் உங்களுக்கு ஏற்பட்ட தோல்விகளை உங்கள் மனதில் ஏற்றாதிருங்கள். மாறாக இந்த வாரத்தில் நீங்கள் உங்கள் மனதில் என்ன ஏற்றணும்னா, என் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. அதற்காக காலைதோறும் அவர் புதிய கிருபைகளை எனக்கு கொடுக்க போகிறார். இந்த வாரத்தில் காலைதோறும் புதிய கிருபை உங்களை சந்திக்க போகுது. எதுக்கு தெரியுமா? உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்யும்படியாக. வேண்டினவங்கெல்லாம் போயிடலாம், ஆனால் அவர் ஒரு நாள் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அவர் தான் உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்ய போகிறார். நீங்கள் நினச்சவங்க கிடையாது, நீங்கள் நம்பினவங்க கிடையாது. அவரே உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிறார். உங்கள் பாத்திரத்தை எப்பொழுது தேவன் நிரம்பி வழிய செய்ய போகிறார் என்றால், எந்த இடத்துல நிரம்பி வழிய செய்ய போகிறார், யார் முன்னாடி அப்படின்னா, சங்கீதம் 23:5 தெளிவாக எழுதியிருக்கு. என் சத்துருக்களுக்கு முன்பாக, உங்கள் எதிரிகளுக்கு முன்பாக, உங்களை பகைக்கிறவர்களுக்கு முன்பாக, உங்களுக்கு துரோகம் பண்ணினவர்களுக்கு முன்பாக, நீங்கள் விழ வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு முன்பாக, உங்கள் கால்களுக்கு கண்ணியை விரித்தவர்களுக்கு முன்பாக. அந்த வசனம் சொல்லுது, என் சத்துருக்களின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்ய போகிறார்.